வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் 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 ஒருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா கருவாய் என்னுள் வளர்வாய் கண்ணா கமல திருவோடிணைவாய் கண்ணா வருவாய் 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 கண்ணா வருவாய் வருவாய் வருவாய். எல்லோருக்கும் மாதங்கியின் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு சங்கமம். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் பார்த்தேன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இன்றைய சங்கமத்தில் கலந்துக்க போகிற ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவங்க ரொம்பவே வெர்சடைல். நார்த்லேருந்து சவுத், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் எல்லா மொழிகளும் அவங்க பாடியிருக்காங்க. இவங்க நார்த்லேயும் சவுத்லேயும் 2 இடத்துலையும் கொடி கட்டி பறக்கிறாங்க. அவங்களோட குரல் இஸ் லைக் சில்க், இஸ் லைக் கோல்ட். ஹர் கோல்டன் வாய்ஸ் இஸ் வெரி வெரி மெலோடியஸ் அண்ட் வெரி வெரி வெர்சடைல். அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் வெயிட். இன்றைய சங்கமத்தில் நம்மளோட இருக்காங்க the very versatile, multilingual lady with a golden voice, Mahakakshmi I. Hi. Hi, welcome to the show, Mahakakshmi. Welcome to Sangamam. How have you been doing? Very well. Okay. Busy. As you said, multilingual. Okay, multilingual சொன்னதுனால நீங்க எவ்வளவு மொழிகள்ல பாடிருக்கீங்க? Exactly எவ்வளவு number of languagesல நீங்க பாடிருக்கீங்க? I've sung in nearly 15 languages. 15 languages. Yes. Can you tell me few of those languages? ஒரு சில languages? I've sung in Hindi, Marathi, Bengali, Assamese, Oriya, Kannada, Telugu, Tamil, of course. I should take a breath இப்போ. And some unknown Indian languages. நம்ம தேசத்துல எத்தனை இடம் இருக்கு. அதுல இப்போ காசின்னு ஒரு இடம் இருக்கு. காசி, it's a north east. அசாம் கிட்ட இருக்கு. That language I've sung in. Chinese மாதிரி இருக்குமா கேக்குறதுக்கு? Chinese மாதிரி இருக்கும். Exactly. That influence அங்க இருக்கு அதோட. So I've sung in that. அந்த மாதிரி மொழிலாம் பாடுறச்சே is it difficult or is it just challenging? It's a challenge because ஒரு புது language. I'm basically I love languages. எனக்கு ஏதாவது புது லாங்குவேஜ் கேட்டால் நான் எப்போவும் நான் அந்த லாங்குவேஜில் பேசுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவேன் எப்போவுமே. உங்களோட முதல் தமிழ் மொழியில பாட்டு of course was with இளையராஜா சார். Yes, that's right. And that is I'm sure ரொம்ப mind blowing experience-ஆ இருந்திருக்கும். It was quite a shock for me when I got a call and said ராஜா சாரோட ஒரு பாட்டு இருக்கு. So when I came here, when I walked into the studio, SPB sir was singing some other song and I was just stunned. I said, I'm going to go back home today without singing one note because he's such a legend. I mean, I get goosebumps even when I'm thinking about people like that. And then suddenly Raja sir walks in. So I just look at him and I said, sir, do you remember me? I met you in Bombay, that song. He says, I remember, that's what I called. So for me, that was in itself a compliment. And to get to sing with him and with Hariji. My first song was with Mr. Hariharan. The first song kepoma. Sure. Definitely. மீட்டாத ஒரு வீணையனை மீட்டும் நேரம் புதிரான ஒரு பாடல் பொருள் சொல்லும் நேரம் This was the first song I sang. இதுக்கப்புறம் ராஜா சார் வந்து மும்பை வந்தாங்க again to record with Kamal sir. Kamal sir was doing Hey Ram. பைலிங்குவலாக பண்ணிட்டு இருந்தாங்க ஹிந்தி அண்ட் இதில். அப்போ அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் வந்து ஒரு மராட்டி மியூசிக்கில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு, லாவணி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அப்போது த சாங் வாஸ் பேஸ்ட் ஆன் தேட். அப்போது அதுக்கு வந்து ஐ கெஸ் அவளுக்கு வந்து ஒரு ஸ்டைலைஸ்டாக கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல் கூட இருக்கணும் அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேண்டியிருந்தது. ஸோ தி கால் மீ டு டூ த சாங். அந்த ரெண்டாவது பாட்டு நான் பாடினது ராஜா சருக்கு வாஸ் பொல்லாத மதன பானம். பொல்லாத மதன பானம் பாஞ்சிடுச்சே
உள்ளார ஊடுருவி மேஞ்சிடுச்சே சின்ன பொண்ணு அம்பாள் தச்சானே பொல்லாத மதன பானம் பாஞ்சிடுச்சே உள்ளார ஊடுருவி மேஞ்சிடுச்சே சின்ன பொண்ணு அம்பாள் தச்சானே தெச்ச இடம் பொண்ணா போச்சு பொண்ணு மனம் வித்தா போச்சு ஊசி போட வைத்தியன கொண்டா கொண்டா பொல்லாத மதன பானம் பொல்லாத மதன பானம் பொல்லாத மதன பானம் பாஞ்சிடுச்சே உள்ளார ஊடுருவி மேஞ்சிடுச்சே. இப்போ இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் சாங் பற்றி பேசும்போது உங்களோட ஜர்னி வித் இன் மியூசிக் ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் உங்க லைஃப்ல ஐம் ஷூர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். டெஃபினெட்லி. உங்களோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் எப்படி இருந்தது அவரோட? இந்த பாட்டு வந்து என்னோட ஒரு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் இருக்கார் பாம்பேல, மிஸ்டர் பிரிஜ்பூஷன் சர்மா. He is very close to Rahman sir. So I was waiting for an opportunity. அது கிடைச்சது. And when I went there, he said these are just 2-3 lines. I said I don't mind. I just want to sing something for you. It was Paki Paki Pardesi. Paki Paki Pardesi. Can we hear that? Sure. ரொம்பவே அழகான பாட்டு. It's one of my favorites. As a composition, as one of my songs also. So, Mr. A.R. Rahmanoda உங்களோட of course journey and association continue ஆச்சு and he gave you முத்தான பாடல்கள், beautiful songs. கேப்போமா? Sure. ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வழி உசுர் கசிய உன்னால சில முறை இருக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே அடாத்தோட விழுந்த இல அந்த ஆத்தோட போவது போல் நெஞ்சு உன்னோடதான் பின்னோடுதே அடக்காலம் மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே பொருட்டு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே பூங்கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே பேசடி வாய மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு புட்ட விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போல ஆடிவோம் போல சேவப்பையில கடும் காட்கூட கருப்பையில நீ தீண்டும் இடம் தித்திக்குமே இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாகியமே பொறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சு குளிக்கை என்ன கொஞ்சம் பூசுவையா உங்கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்துவையா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Don't go away. Welcome back to Sangamam and we are with the lady with the golden voice, Mahakakshmi I. Thank you. Mahakakshmi உங்களோட இன்னொரு பாட்டு வெள்ளி மலரே which is extremely beautiful. In fact டோலி சச்சா கே ரக்னான்னு ஹிந்தி படம், அதுல வந்து போல் சஜனி மோரி சஜனி அப்படி ஒரு பாட்டு இருக்கு. நீங்க சேம் சாங் அதோட தமிழ் வெர்ஷன் ஐ sang. ஆமா, வெள்ளி மலரே வெரி பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. கேட்போமா? Sure.
வெள்ளி மலரே வெள்ளி மலரே வெள்ளி மலரே வெள்ளி மலரே வெள்ளி மலரே வெள்ளி மலரே நேற்று வரை நீ நெடுவனம் கண்டாய் ஒற்றை காலில் உயரத்தில் நின்றாய் மஞ்சள் மாலை மழையில் நனைந்தாய் சித்திரை மாதம் வெயிலும் சுமந்தாய் இத்தனை தவங்கள் ஏந்தான் செய்தாயோ தேன் சிதறும் மன்மத மலரே இன்றே சொல்வாயோ வெள்ளி மலரே வெள்ளி மலரே. Of course, there's a beautiful song which you have sung, Yaro Yarodi. Yes. And the padam, of course, was a blockbuster. Yes. How was that experience? So it was very unusual for us. Suddenly அவர் வந்து பாடிட்டு இருக்கதே sing like one cat, sing like one goat, modulate your voice that way. So we three girls inside நாங்க சிரிச்சுட்டே இருந்தோங்க இப்படி எப்படி பாடுறது, and we were also shy. So we tried to do whatever we could in that song. I'd like to sing it for you. Thank you. யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன் யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசன் ஈக்கி பல்லவடிக்க இந்திரனர் பந்தடிக்க அந்த பந்து தீர்த்தடிப்பவனோ சொல்லு சந்தன புட்டழகை சஞ்சனடி அழகை வெள்ளி வேட்டி கட்டியவனோ சொல்லு யாரோ யாரோடி ஓ திமிருக்கு அரசே. It was a series of very beautiful songs, A.R. Rahman sir. You have sung the title track of Kande Gonden, Kande Gonden. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு கொண்டேன் வெண்ணிலா வெளிச்சம் கிண்ணத்தில் விழுந்து நிறைந்தால் நாள் மகிழ்ச்சி ஹரிஹரன் லைன் என் கண் பார்த்தது என் கை சேருமோ கை சேராமலே கண்ணீர் சேருமோ கண்டு கொண்டே காதல் முகம் கண்டு கொண்டே நதியின் தேடல் கடைசியில் உன்னை காண்பது உயிரின் தேடல் கடைசியில் உன்னை காண்பது கடல் கொண்ட நதியோ முகம் தன்னை இழுக்கும் நான் உன்னில் கலந்தால் புது முகம் கிடைக்கும் நட்சத்திரங்களை உன்னாவில் கட்டுவேன் எந்த நேரமும் உன் கதவை தட்டுவேன் ஏ காதல் தேவனே எனது இமையில் உனது விழிகள் மூடுவே கண்டு கொண்டேன் காதல் முகம் கண்டு நீங்க ஒரு array of music directors work பண்ணிருக்கீங்க, of course Ilayaraja sir and Rahman sir and of course Mr. Haris Jayaraj. There's one very interesting song, அது ஏன் மைண்ட்க்கு வருதுன்னா அதோட picturization is fantastic. I know what you're talking about. I think it's picturized on actress Simran. And of course she looks absolutely gorgeous. Stunning. First song that I sang for Haris sir. That was the very first song. அந்த பாட்டு கேட்போமா? Sure. பூவே வாய் பேசும்போது காற்றே ஓடாதே நில்லு பூவின் மொழி கேட்டு கொண்டு காற்று
காற்றே நல்வார்த்தை சொல்லு, குளிர் வார்த்தை சொன்னால் கொடியோடு வாழ்வேன். என்னை தாண்டி போனால் நான் விழுவேன், மண்ணில் விழுந்த பின்னும் மன்றாடுவேன். பூவே வாய் பேசும்போது காற்றே ஓடாதே நில்லு, பூவின் மொழி கேட்டு கொண்டு காற்றே நல்வார்த்தை சொல்லு. பியூட்டிஃபுல் சாங். இதே படத்துல உங்களுக்கு இன்னொரு பாட்டும் இருக்கு இல்லையா? That was very different song. அது வந்து ஒரு fully fun மஸ்தி பாட்டு, கானா பாட்டு மாதிரி. Not கானா பாட்டு totally. It was முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா, ஆசை நெஞ்சில் நனையுமா, ஆயிரம் பாம்பு கொத்துமா, ஒற்றை முத்தத்தில் என் ஒற்றை முத்தத்தில் உன் உச்சந்தலையில் வெத்தம் மீறி ஆடினாய். அடைமழை மேகம் போல் ஓரிடைவெளி இல்லாமல் நான் அள்ளி தந்தால் இன்னும் என்ன ஆகுவாய். முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா, ஆசை எதையும் நீந்துமா, ஆயிரம் பாம்பு கொத்துமா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். Don't go away. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த அந்த தருணம், ஜானகி சக்தியின் திருமணம். இவங்க இங்க வந்தாரு, காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டான். இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். இது ஒரு காதல் கதை. திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 8:30. உங்க வைஃப் கிச்சனுக்கு ஸ்ட்ரைக்கா? அம்மாவோட சண்டையா? சமையல் காய் ஜூட்டா? உங்க பூவா பிரச்சனைய நொடியில தீர்க்க சமையல் நிகழ்ச்சியில ஒரு புதிய பகுதி, நொடியில் ரெடி. புது பொலிவுடன் புதிய வடிவத்துடன் உங்கள் இல்லங்களில் மணக்க வருகிறது சமையல். இன்று காலை 11:30 உங்கள் விஜயில். தாங்கிக் கொள்ளும் ஆசை பெண்ணாசையே. ஆசை திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 7:30 உங்கள் விஜயில். ரோஜாவின் நதி எங்கே போகிறது? திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல சாதனை படைச்சவங்க, தங்களோட தனித்தன்மையை நிலைநாட்டினவங்க, இவங்களை பத்தின நிகழ்ச்சி. இந்த மேடை அதுக்குதான். நீங்க கிராண்ட் மாஸ்டரோட விளையாட, மனசுல பதிஞ்ச பிரபலங்கள் பத்தி சிந்திக்க. இந்த பக்கம் நான், எனக்கு எதிரே நீங்கள். நமக்கு இடையிலே 21 கேள்விகள். மனசிலே யாரு? கிராண்ட் மாஸ்டர் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 9:30 உங்கள் விஜயில். Welcome back to Sangamam, and we are still with Mahakakshmi I. And in the musical journey continue ஆர்துப்போ. We'd spoken about உங்களோட association with Raja sir and Mr. A. Rahman and of course Mr. Harris Jairaj. நீங்க ரொம்ப அருமையான பாடல்கள் பாடிருக்கீங்க for Mr. Vidyasagar. This was Arjun's film, Mr. Arjun, actor. And beautiful song again, ballad, or a beautiful song. Ah
முல்லை காற்று வந்து தமிழ் பேசினான், மழை சாரல் வந்து இசை பாடினான், மலரோடு வண்டு உரையாடினான், உன்னோடு நானும் பேசுவேன். புல்லோடு இரவில் பனி தூங்குமே, சொல்லோடு இரவில் பொருள் தூங்குமே, கல்லோடு மறைந்து சிலை தூங்குமே, தூங்காது நமது தீபமே, தூங்காது நமது தீபமே. மழை காற்று வந்து தமிழ் பேசுவான், மழை சாரல் வந்து இசை பாடுமா, மலரோடு வண்டு உரையாடுமே, உன்னோடு நானும் பேசுவேன். மெலிஃப்ளூயஸ் மெலடின்னு சொன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் அப்சல்யூட்லி எம்பாடிஸ் பியூட்டிஃபுல் மெலடி. இப்போ நீங்க வந்து சித்ராஜி பத்தி பேசியிருந்தீங்க அண்ட் அவங்களோட ரேஞ்ச் அண்ட் அவங்களோட வாய்ஸ் அண்ட் தட் யூர் அ பிக் ஃபேன். Huge fan, big fan. Okay. அவங்க பாடின ஒரு சில பாடல்கள் which you really like. So many of them. நான் ஒரு சிந்து, கண்ணாமூச்சி. Would you like to sing a few lines instead of? I don't know if I can really do justice because she sang it so beautifully. But I'll sing one song called Ninnu Kori Varnam, which is from the film called Agni Nakshatram. Again, Rajaji's song, favorite of mine. நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசை திட என்னை தேடி வரணம் வரணம், ஒரு கிளி தனித்திருக்க உனக்கென்ன தவம் இருக்க, இருவிழி சிவந்திருக்க இதழ் மட்டும் வெளுத்திருக்க, அழகிய ரகுவரனை அனுதினமும் நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசை திட என்னை தேடி வரணம் வரணம். உன்னை தான் சின்ன பெண் ஏதோ கேட்க உள்ளுக்குள் அங்கங்கே ஏகம் தாக்க, முட்டுத்தான் மெல்லத்தான் பூ போல் பூக்க, தொட்டுப்பார் கட்டிப்பார் தேகம் வேர்க்க, பூசைக்காக வாடுது தேகம் உன்னை தேடுது, ஆசை நெஞ்சில் ஏங்குது, ஆத்தம் பார்த்து தூங்குது, உன்னோடு நான் ஓயாமல் தேனாற்றிலே நீராட நினைசைய நின்னு கோரி வரணம் வரணம் இசை திட என்னை தேடி வரணம் வரணம். Any other song of Chitraji's that you really like? I like நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. The kind of the feeling and the emotion that she's put in. Even film is a favorite of mine. In the filmல இருக்கிற பாட்டுகள் and Chitrajiyoda and the Mari Mari Ninne, when she sings the folk song and then merges it with the classical, I think she's really surpassed everything that I have known or anything that I have heard before. To me, meet பண்ணிருக்கீங்களா? Oh yes, and she is so sweet. You won't believe it. I would like to say this. In the first time na Chitraji sandikarte, I ஏதோ ஒரு concertல, and we were there together and we didn't know introduction ஆயிருக்கல அப்போ. And she asked someone that Mahakakshmi in பேர் இருந்தது. She said, "Is this a singer?" So they said yes. So during the concert, she asked some girl to come and tell me that Mahakakshmi கூப்பிடுங்க எனக்கு பேசணும். So when that girl came and said, Chitra wants to meet you, I said, who Chitra? So she said, Chitra, the singer from South. I said, oh, Chitra ji. And I just shot up from my seat. And as I turned, I saw her coming, running towards me. She hugged me and she said, I am a fan of yours. I can't, can you imagine? And all she had heard was Pakhi Pakhi Pardesi. Amazing. And she said, I am a fan. And
that the best compliment or what? Absolutely. And I was shivering because this is a woman that I've heard, singing such beautiful songs. And கொஞ்சம் நம்பிக்கை வரல எனக்கு. I had to pinch myself. சித்ராஜி தான் நினைக்கிறேன். And then I told her, இந்த பாட்டு அந்த பாட்டு உங்களோட இந்த பாட்டு பிடிக்கும் அந்த பாட்டு பிடிக்கும். So she just in a cute fashion she grinned and said, no, I like that what you've done. Amazing person, amazing singer. Another song of hers which I'd like to sing is கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா. Sing with me. கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி திரள் போலடா. கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. அந்த நதியின் கரை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். அந்த நதியின் கரை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். வான்வெளியை கேட்டேன், விடவே இல்லை. வான்வெளியை கேட்டேன், விடவே இல்லை. இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவின் கண்டேன். இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. So beautiful. Absolutely. உங்களோட ஃபேவரட்ஸ், உங்களோட ஐடல்ஸ், அந்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ணுவோம். பிஃபோர் தட் வில் டேக் அ ஸ்மால் பிரேக். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். டோன்ட் கோ அவே. And welcome back to Sangamam, and we are still with Mahakakshmi I. And of course, நம்ம சித்ராஜி பத்தி பேசிட்டு இருக்கோம், who seems to be a very big influence in your life. Absolutely. As is SPB said, as you've said before. சித்ராஜி தவிர any idols, especially among the ladies? Of course, S. Janaki Amma, Sushila ji, of course, but S. Janaki Amma again, because such a simple woman. Where I did a concert with her some years back, A.R. Rahman concert in Chennai, and I have only heard her singing. I have never seen her personally. And when I saw her singing on stage, I was amazed because she was standing ramrod straight. And atra straight ninnu, so beautifully she sang everything in the song without even a flinch. She was not even shaking her head. Talakudi atada. Ella sangadi, ella paatla irukra sruti, bang on she was singing. And many songs of Janaki Amma also I like. Any particular favorites? Again from Agni Nakshatram, one favorite of mine. ரோஜா பூ ஆடி வந்தது, ராஜாவை தேடி வந்தது. பூவில் கொஞ்சம் நீ சூடு, தேடி தேடி தீராது. தாகம் எங்கு மாறாது. லாலா என்பதா, சொல் சொல் மன்மதா, சொன்னால் போதுமா, தாகம் தீருமா. ரோஜா பூ ஆடி வந்தது, ராஜாவை தேடி வந்தது. What she's done in the song, ரோஜா பூ ஆடி வந்தது, ராஜாவை தேடி வந்தது. all these things are so important இல்லையா ஒரு பாட்டுல. ஒரு as a singer, what you give to a song is very important. நீங்க மியூசிக் டைரக்டர் வந்து உங்களுக்கு பாட்டு தந்துடுறார், இந்த பாட்டு இப்படி இப்படி ஸ்ருதி அதில் இந்த நோட்ஸ் இருக்கு. வாட் யூ டூ ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி நோட், எவ்ரி வேர்ட், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, that is a gift I think Chitraji and S. Janaki Amma and Lataji, Ashaji have, and that is something we all need to learn. We are all learning, I hope. Learning in the process and சொல்லலாம். And continuous learning நடக்கும். I think life முழுக்க அந்த learning process நடக்கும். Absolutely, it's a journey, it's an ocean. Any other favorites of your idols? S. Janaki Amma ஓட இன்னொரு பாட்டு பாட்டுமா? Absolutely. கேட்கணுமா?
பருவமே புதிய பாடல் பாடு பருவமே புதிய பாடல் பாடு இளமையின் பூந்தென்றல் ராகம் பருவமே புதிய பாடல் பாடு. This antara is very interesting. நம்ம உங்களோட ஐடல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். I'm sure Lata ji and Asha ji are part of that list. Absolutely. Would you like to sing any of your favorite Lata ji songs? There are so many. It's so difficult to list எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம 1 hour program கொஞ்சம் கஷ்டம். But please try. One of my favorite music directors in the north from Bombay is Madan Mohan. Madan Mohan Lata Mangeshkar combination is absolutely fantastic. वो चुप रहे तो मेरे दिल के दाग जलते हैं, रसिक बलमा, so many, endless. नैना बरसे रिम झिम नैना बरसे रिम झिम पिया तोरे आवना किया नैना बरसे रिम झिम नैना बरसे बरसे बरसे. Such a beautiful song. அதோட next few lines எனக்கு வார்த்தைகள் ஞாபகம் இல்ல, but it's such a beautiful transition which is na 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 वो यादें मेरी आहों में हो वो दिन मेरी निगाहों में वो यादें मेरी आहों में ये दिल अब तक भटकता है तेरी उल्फत की राहों में भीनी भीनी रातें सहमी सहमी बातें जहाँ भी हो आजा मेरे पास नैना बरसे रिम झिम नैना बरसे बरसे बरसे. such a lovely song. Beautiful, beautiful composition. What a great combination. In fact நீங்க வந்து dressing roomல சொல்லிருந்தீங்க செண்பகமே is one of your favorite songs. Is that Yes, true? ஆஷா ஜோட் பாடின பாட்டு ஒரு 2 வரி பாடுறேன். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சம்மதமே. Usually
pronunciation பத்தி சொல்லுவாங்க, but I mean her pronunciation is also flawless. Absolutely. And Lataji also, when she sang Sila Neeram Sili Sili in Manam, I was astounded. I thought it was another South Indian singer. But when I saw the tape, Lataji would pair இருந்தது அதுல, and I was astounding. Don't you agree with me? Absolutely. ஒரு word கூட தெரியறதில்ல நான் சவுத் இந்தியன் சிங்கர் மாதிரி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் எஜுகேஷனல் கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். கம் ரைட் பேக். Sangamam. And welcome back to Sangamam, and we are with the amazing singer Mahakakshmi I. Thank you. Let's get back to the topic of music directors. Ninga, of course, you worked with an array of music directors, some of the best people in the industry. Ninga Bharadwaj sir ko beautiful music paadirukinga. How was that experience? Great fun. Bharadwaj sir ka oru paattu paadirukken again, called Pengal Nenjai from film JJ. And adhe mari I've sung a lot for Mr. Yuvan Shankar Raja. Films like Das, Winner, Samapurathula ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கண்ட நாள் முதல், குக்கு என கூவை, அந்த பாட்டு. And for S.A. Rajkumar sir, I've sung many songs for him in films like Vasigara, Priyamanavale, many songs like those. He's also melody strong. Deva sir ku nariya paadirukken. Chocolate, we've sung in Chocolate together. Sung in Red, Dum, nariya padathula paadirukken. Absolutely getting the best of both worlds அப்படினு சொல்லலாம். So ஒரு potpourri of all the wonderful music directors that you've sung for. Okay, let's see. பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவா, உதட்டுக்கும் சண்டை போடவா. பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவா, உதட்டுக்கும் சண்டை போடவா. லா 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 லா. குளிப்பாட்டி அழுக்காகவா, ஹே படவா, நான் தொடவா ஹே மாதவா. பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவா, உதட்டுக்கும் சண்டை போடவா. Then the song recently which I sang for Yuvan, for Das. It's a tapangkuttu paattu. 1, 2, 3. வா 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 நீ வரங்காட்டி போ போ போ, ஹே ஹே ஹேதா 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 நீ தரங்காட்டி போ போ போ. எங்கப்பே உம்மாமே எங்கப்பே, அதனால நான் உன்னை ஒத்துப்பேனே. அட எங்கப்பே உம்மாமே எங்கப்பே, அதனால நான் உன்னை ஒத்துப்பேனே. அமலக்குட்டியே அமலக்குட்டியே நீதான் பேபி, ஹே அமலக்குட்டியே நீதான் பேபி. ஹேதா 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 நீ தரங்காட்டி போ போ போ, ஹே ஹே ஹேதா தா தா நீ தரங்காட்டி போ போ போ. நான் உங்களோட குரல்ல வந்து யூசுவலி அந்த ரொம்ப mellifluous type of songsல தான் கேட்டிருக்கேன். This is little new எனக்கு. So I've got a mixture of all kinds of songs. Melody பாட்டு, கானா பாட்டு, pop kind of song. I think Pengal Nenjai was a slightly popish kind of song. Deva sir ku பாடின பாட்டு, கப்பலே கப்பலே காதலி கப்பலே 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 காதலி கப்பலே. That's another song. So all kinds of songs. I'm happy with whatever I've done so far. Inor part which I like a lot is for Deva sir padina paattu. Gadot gaja kaladara, gadot gaja kaladara, vivagame vidadara. Inrodu Anumar Bhaktan Brahmachariyam muzhigirade, அன்போட கைத்தல பற்ற கண்ணி நிலாதான் வருகிறதே.
ஆயிரத்தில் ஒருவன் என்று அழகன் என்று அறிஞன் என்று ஆசை வைத்த இளமானியை இழைத்தாயே கடோத் கஜா கடோத் கஜா. This is again a melodious song, and S.A. Rajkumar, initially, in the initial stages of my career, I sang a lot for S.A. Rajkumar sir in Telugu and Tamil films. One song of his that I really love is Ennavo ennavo en vasam naan illai enna naan solvado ennidam vaarthai illai un swasathile naan சேர்ந்திருப்பேன் வரைதான் வாழ்ந்திருப்பேன் உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுள் வரைதான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக உன்னோடு நானாவா பிரியமானவனே என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ Rajasthani, Gujarati அப்படின்னு சொல்லுங்க. Do you like the song called Kesariya? Absolutely. You quite like that, don't you? Absolutely. Would you like to sing that? Why not? Kesariya padharo म्हारे देश केसरिया बालमा पधारो म्हारे देश केसरिया केसरिया हो केसरिया such a phenomenal singer. In fact, அந்த படத்துல வந்து நிறைய பாடல்கள் are so amazing. सुनियो जी सुनियो I was going to sing that भीजे version. भीजे आंगना की याद जो आवे रूखी रूखी आँखियों में रेती उड़ावे रूखी रूखी आँखियों में रेती रूखी रूखी आँखियों में रेती उड़ावे रूखी रूखी आँखियों में रेत उड़ावे भेजो जी भेजो जी भेजो जी डोली उठाए सुनियो जी सुनियो जी सुनियो. And thank you so much for being on the show. I hope you had fun. I had a lot of fun. I had so much fun. I had really a great time. I think this is one experiment that I will never forget, where I got to sing so many songs. I really hope so. I hope you got to do in the show la ninga எங்கேயுமே பண்ணாதது. I hope you got to do. I have, yes. Okay. Thank you very, very much. Thank you everybody for having me here. Absolutely. I'm sure நீங்களாம் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். With the golden voice, the silk voice. நீங்க கொஞ்சம் புடவை மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, but those are the best words I can think of for your voice. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். Till then, this is Matangi saying goodbye and take care.